வணக்கம். இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல நாம இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது? இந்த அரசாங்கத்துல இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சில கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மோடி பொறுப்பேற்றதற்கு அப்புறமா இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது? முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 35% மக்களும், அதே மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்களும், இல்ல சரிவடைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 32% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பொருளாதாரத்தை சிறப்பா கையாண்டது யாரு? மோடியா? அதற்கு முன்னாடி ஆண்ட மன்மோகன் சிங்கா? அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, மோடி அப்படின்னு சொல்லிட்டு 54% மக்களும், மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு 36% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ அரசாங்கம் பொருளாதாரத்தை எப்படி கையாள்றாங்க அப்படின்ற கேள்விக்கு சிறப்பா கையாள்றாங்க. குட் அப்படின்னு சொல்லிட்டு 46% மக்களும், மோசமா கையாள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 29% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்துல ஜிஎஸ்டி குறைத்தாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி ஜிஎஸ்டியை குறைத்தது, ஸ்லாபை குறைத்தது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது? நீங்க வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகரித்திருக்குதா? அப்படின்ற கேள்விக்கு, எஸ் நான் அதிகமா பர்ச்சேஸ் பண்றேன், வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 23% மக்களும், இல்லங்க முன்னாடி எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணமோ, அதே அளவுக்கு தான் இப்பயும் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 49% மக்களும், இல்ல முன்னாடிய விட குறைவா தான் என்னால வாங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு 21% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பொருளாதாரம் சார்ந்து மக்களினுடைய பார்வையா இருக்குது. மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.